வெல்கம் டு கமல் ஆன்லைன் மேக்ஸ். ரியல் அனாலிசிஸில் ஒரு 2 கேள்விகள் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். அதில் முதலாவது கேள்வி, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த சீரீஸ் summation sin 1 by n is divergent. Second one, the series 1 into 2 divided by 3 square into 4 square plus 3 into 4 by 5 square into 6 square plus etc. up to infinity is convergent. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட், செகண்ட் ஒன் வந்து கன்வர்ஜென்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து இரண்டுமே சரி, இரண்டுமே தவறு. ஃபர்ஸ்ட் ஒன் சரி, செகண்ட் ஃபால்ஸு, ஃபர்ஸ்ட் ஃபால்ஸு, செகண்ட் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 சீரீஸும் கன்வர்ஜென்ட் ஆகுதா டைவர்ஜென்ட் ஆகுதா, அதான் நம்மளோட கொஷின். ஸோ கன்வர்ஜென்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட் வந்து கம்பேரிசன் டெஸ்ட். அந்த கம்பேரிசன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் கம்பேரிசன் டெஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொடுத்துருக்குற சீரீஸை நம்ம சம்மேஷன் யூஎன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா அதனோட nth டேர்மை யூஎன் அப்படின்னு எடுத்துக்குவோம். விஎன் அப்படிங்கிறத ஒரு சீரீஸ் நாம் அசியூம் பண்ணிப்போம். லிமிட் n tends to infinity un by vnோட வேல்யூ என்னென்னு கால்குலேட் பண்ணுவோம். அது ஃபைனைட்டாக இருக்கணும், நான் ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா vn கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னா யூஎன்னும் கன்வர்ஜென்ட் ஆகும், vn டைவர்ஜென்ட் ஆகுதுன்னா யூஎன்னும் டைவர்ஜென்ட் ஆகும். அதாவது யூஎன் விஎன் ரெண்டுத்தோட பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் கம்பேரிசன் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம அந்த கம்பேரிசன் டெஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, சப்போஸ் சம்மேஷன் யூஎன் அண்டு சம்மேஷன் விஎன் பி two series of positive terms such that, so condition வந்து limit n tends to infinity un by vn equal to sum l. அந்த l வந்து ஃபைனைட்டாக இருக்கணும், அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். then both the series, இந்த சீரீஸ் வந்து நம்ம un vn அப்படின்னு எடுத்திருக்கோம். summation un and summation vn either converge or diverge together. இதுதான் கம்பேரிசன் டெஸ்ட். ஸோ யூஎன்னோட கன்வர்ஜென்சியை செக் பண்ணுறதுக்கு விஎன் அப்படின்னு ஒரு சீரீஸை நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு n tends to infinity un by vn ஒரு நான் ஜீரோ ஃபைனைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா vn எப்படி இருக்கோ அதே போலவே யூஎன்னும் இருக்கும். பிஹேவியரில் ரெண்டுமே சமமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் கம்பேரிசன் டெஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சம்மேஷன் sin 1 by n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த கணக்கை இப்போ சால்வ் பண்ண போகிறேன். ஸோ யூஎன் அப்படின்னா அதனோட nth டேர்மை sin 1 by n அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ vn அப்படிங்கிறத 1 by n அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது லிமிட் n tends to infinity un by vn இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். லிமிட் n tends to infinity sin 1 by n by 1 by n அப்படின்னு வரும். இதனோட வேல்யூ என்ன அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 1. எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா 1 by n அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ n அப்படிங்கிறது 1/x வரும்.
n வந்து இன்ஃபினிட்டின்னு இருக்கும்போது x வந்து 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த சப்ஸ்டியூஷனெல்லாம் ப்ராப்ளத்தில் பண்ணிங்கன்னா அது லிமிட் x tends to 0 sin x by x அப்படின்னு மாறிடும். என்னோடய வேல்யூ 0/0ன்னு வரும். எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா cos x by 1ன்னு வரும். அப்போ எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ ப்ராப்ளத்தோட லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, அது நாட் ஈக்குவல் டு 0, ஃபைனைட். அப்போ கம்பேரிசன் டெஸ்ட் படி un vn பிஹேவியரில் ஒரே மாதிரி இருக்கும். therefore by comparison test நம்ம என்ன சொல்கிறோன்னா sigma un and sigma vn, the summation un and summation vn converge or diverge together, ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம vn அப்படின்னு எடுத்துக்கிறது இங்கே summation 1/n. ஆனால் இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட். இது எப்படி டைவர்ஜென்ட் நமக்கு தெரியும்? இதுக்கு ஒரு தியரம் நம்ம ரியல் அனாலிசிஸில் படிச்சிருப்போம். அதுக்கு என்ன ரீசன்னா summation 1/n power p is convergent if p is greater than 1. இதுதான் ஒரு ரிசல்ட். ஸோ 1/n பவரில் greater than 1ல் பவர் இருந்தால் மட்டும்தான் அந்த சீரீஸ் எல்லாம் கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். 1/n அப்படிங்கிறது டைவர்ஜெண்ட்டாக இருக்கும். ஜென்ரல் ரிசல்ட் இது. summation 1/n power p is convergent if p is greater than 1. அப்போ p equal to 1 அப்படிங்கிறதுனால summation 1/n வந்து டைவர்ஜென்ட். அப்போ vn டைவர்ஜென்ட் அப்படின்னா un அதே போல தான் இருக்கும். அப்போது summation un is also divergent. பட் un அப்படிங்கிறது தான் நம்ம summation sin 1/n அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போது இந்த சீரீஸ் டைவர்ஜென்ட் அப்படிங்கிறது கரெக்ட். செகண்ட் சீரீஸ்க்கு போகிறோம். அதில் எல்லாமே நம்பர்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதனோட nth டேர்மை நம்ம எடுத்துப்போம். இதனோட nth டேர்ம் un அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாம் பார்த்திங்கன்னா 1, 3, 5ன்னு இருக்குது. ஸோ அதனோட nth டேர்ம் வந்து tn வந்து a + n - 1 × d ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிங்கன்னா அது 2n - 1 அப்படின்னு வரும். 2, 4, 6 அந்த சீரீஸ்க்கு 2n அப்படின்னு வரும். டிவைடட் பை 3, 5, 7 அதனோட ஸ்கொயர்ஸில் போய்ட்டுருக்கு. 3, 5, 7 அதனோட nth டேர்ம்னா அது 2n + 1 அப்படின்னு வரும். அதனோட ஸ்கொயர் 4, 6, 8 அப்படின்னு போய்ட்டுருக்கு. அதனோட nth டேர்ம் அப்படின்னா 2n + 2 ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ nக்கு 1, 2, 3ன்னு வரும்போது நமக்கு ஒவ்வொரு டேர்ம் இங்கே கிடைக்கும். ஸோ இது un. அப்போ vn அப்படிங்கிறத எப்படி எடுக்கலாம்னா நியூமரேட்டரில் இருக்கிற என்னோட பவர் பை டினாமினேட்டரில் இருக்கிற என்னோட பவர். இங்கே பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கணக்கில் வச்சுக்க தேவையில்லை. என்னோட பவர் மட்டும் இங்கே n² வரும். இங்கே n², இங்கே ஒரு n², ஏன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதனால் n⁴ வரும். ஸோ vn நீங்கள் 1/n² அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போது n tends to infinity un/vn கண்டுபிடிச்சிங்கன்னா unோட வேல்யூ 2n - 1 × 2n by 2n + 1 whole square into 2n + 2 whole square. vn வந்து 1/n², 1/vnனா இன்ட்டு n². அப்போ அதை நியூமரேட்டர்லேயே எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ அதாவது லிமிட் n tends to infinity இங்கே எழுதவே இல்லை பாருங்கள். அப்போது இதனோட லிமிட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நியூமரேட்டர்லேயும் என்னோட அடுக்கில் 4 இருக்கும், டினாமினேட்டர்லேயும் என்னோட அடுக்கில் 4 இருக்கும். அந்த எண்ணை காமனாக எடுத்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கோஎஃபிஷியன்ஸ் இங்கே என்ன வரும்னா உங்களுக்கு 2 × 2 வந்து 4 கிடைக்கும்.
இங்கே 2 ஸ்கொயர் வரும், இங்கே ஒரு 2 ஸ்கொயர் வரும், 4 into 4 வரும், மேலே ஒரு 4 கீழே ஒரு 4 into 4னு வரும். அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்னோடய ஆன்சர் வந்து 1/4 அப்படின்னு கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது 0 ஆகாது, நாட் ஈக்குவல் டு 0, ஆல்சோ ஃபைனைட். Therefore, again by comparison test, un and vn, summation un and summation vn converge or diverge together. ஆனால் இப்போ நம்ம அசியூம் பண்ணியிருக்கிற vn அப்படின்றது 1/n². இது வந்து கன்வர்ஜென்ட். எப்படின்னா அந்த தியரம் அகைன் யூஸ் பண்ணுறீங்கன்னா summation 1/n⁻p is convergent if p is greater than 1. அங்கே p-யோட வேல்யூ வந்து 2, n⁻p, p equal to 2னா அது n² which is greater than 1. Therefore 1/n² is convergent. அப்போ vn convergent அப்படின்னா un is also convergent. Therefore summation un is also convergent. ஸோ un அப்படிங்கிறது தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்ட ப்ராப்ளம், அதனோட nth term. அப்போ அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் 2வும் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த கணக்குக்கு 2 விடைகளுமே சரியாக இருக்குது. அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைவர்ஜென்ட்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சரி. செகண்ட் சீரீஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் கன்வர்ஜென்ட்னு சொல்லியிருக்காங்க, அந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட் தான் ஆகுது, அதுவுமே கரெக்ட். அப்போது ஏ பி ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அப்போ 4 விடைகளில் ஃபஸ்ட்டு இருக்கிற விடை போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ அப்படிங்கிறது இந்த கணக்குக்கு சரியான விடை. ஓகே, அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கில் அசர்ஷன் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீரீஸ் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசர்ஷனில் summation n/n+1 வந்து இஸ் நாட் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க, இஃப் த சீரீஸ் summation n/n+1 converges then limit n tends to infinity n/n+1 equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஆர் ரெண்டுமே கரெக்டு, அசர்ஷனும் ரீசனும் கரெக்டு. அந்த ரீசன் அப்படிங்கிறது அதாவது ஆர் அப்படிங்கிறது கரெக்ட் ரீசன் ஆஃப் ஏ, அதாவது இங்கே கொடுத்துருக்க ரீசன் இதுக்கான கரெக்டான ரீசன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏஆர் ரெண்டுமே கரெக்டு தான், பட் ஆர் அப்படிங்கிறது ஏவோட ப்ராப்பர் ரீசன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சி ஆப்ஷனில் ஏ வந்து ட்ரூ, ஆனால் பி ஆர் வந்து ஃபால்ஸ், அந்த ரீசன் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபைனல் ஆன்சரில் அசர்ஷனே வந்து ஃபால்ஸு, ஆனால் ரீசன் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு சீரீஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னா நம்ம ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கோம். அந்த ரிசல்ட்டை இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீகால் பண்ண போகிறேன். என்ன அந்த ரிசல்ட் அப்படின்னா, if the series sigma un is converges அப்படின்னா ஒரு இமீடியட் ரிசல்ட் என்ன அப்படின்னா லிமிட் n tends to infinity unோட வேல்யூ வந்து 0. அதே நேரத்தில் இதனோட கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. இது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சீரீஸ் கிவன் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது கன்வர்ஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ அது n tends to infinity un nth டேர்மோட லிமிட் எடுத்திங்கன்னா அது 0 ஆகும். கண்டிப்பாக அது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்போது nth டேர்மோட லிமிட் 0 ஆகும். ஆனால் கான்வர்ஸில் எப்படின்னா, ஒரு சீரீஸோட nth டேர்மோட லிமிட் n tends to infinity எடுத்திங்க, அது 0 ஆகுது அப்படின்னா அந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, அது டைவர்ஜென்ட்டாக கூட இருக்கலாம். அதுதான் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ.
ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை நம்ம இந்த ரிசல்ட்டை உள்வாங்கிக்கணும், புரிஞ்சிக்கணும். தரப்பட்ட சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீரீஸ் அப்படின்னா தென் இதுதான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த இன்ஃபைனைட் சீரீஸ். ஒரு சீரீஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அது கேரண்டி, அது கன்வர்ஜென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமா தான் லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி un வந்து 0 ஆகும். ஆனால் ஜென்ரலாக ஒரு சீரீஸோட nth டேர்மை நீங்கள் லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்தீங்க, அது 0 ஆகுதுங்கிறதுனாலே அந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, அது டைவர்ஜென்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, சமேஷன் un கன்வர்ஜஸ் அப்படின்னா இதிலிருந்து லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி un வந்து 0. ஆனால் இதனோட கான்வர்ஸ் லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி un 0னா அது கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ். ஓகேவா? இதனோட கான்வர்ஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா, இஃப் லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி un வந்து 0 அப்படின்னா சம்மேஷன் un கன்வர்ஜஸ் ஆர் டைவர்ஜஸ். அதனால் அதனுடைய ரிவர்ஸை நம்ம உண்மை அப்படின்னு எடுத்துக்க முடியாது, 0 ஆகிறதுனாலே அது கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோம் இல்லைங்களா, இஃப் த சீரீஸ் சமேஷன் un இஸ் கன்வர்ஜஸ் தென் லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி un ஈக்குவல் டு 0. அதுதான் நம்ம இங்கே புரிகிற மாதிரி நோட்டேஷனில் எழுதியிருக்கோம். சமேஷன் un கன்வர்ஜஸ்னால் தென் லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி un. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். இதுக்கு அப்படியே கன்வர்ஜென்ட்டுக்கு 0 அப்படின்னா டைவர்ஜென்ட் அப்படின்னா அது 0 ஆகாது அப்படிங்கிறத உங்களுக்கு இதுலேருந்து சொல்கிறேன். அதாவது இஃப் லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி un நாட் ஈக்குவல் டு 0னா தென் சமேஷன் un டைவர்ஜஸ். ஓகேவா? இந்த ரிசல்ட்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதனோட நெகேஷன் இது, பட் இதனோட ரிவர்ஸ் இது. ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு. திரும்ப ஒரு முறை நம்ம இதை டைம் எடுத்தே கூட புரிஞ்சிக்கலாம். சீரீஸ் கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னா nth டேர்ம் 0 ஆகும். ஆனால் nth டேர்ம் 0 ஆகிறதுனாலே அந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட்னு சொல்ல முடியாது. இப்போ சீரீஸ் கன்வர்ஜென்ட் nth டேர்ம் 0 ஆகுது, அப்போ nth டேர்ம் 0 ஆகலை அப்படின்னா அது டைவர்ஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ கன்வர்ஜென்ட்னா nth டேர்ம் 0, nth டேர்ம் 0 ஆகலை அப்படின்னா அது நாட் கன்வர்ஜென்ட்னா டைவர்ஜென்ட். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கணக்கை சிம்பிளாக இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்துக்கு வாங்க, அசர்ஷனுக்கு வாங்க. சமேஷன் n/n+1 இஸ் நாட் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. n/n+1 is not convergent. ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க. அது கன்வர்ஜென்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி n/n+1 எடுக்கிறேன். இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். ஏன்னா n நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா 1/1+1/nன்னு வரும். என்னக்கு இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா 1/1+0ன்னு வரும், 1ன்னு வரும். 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுங்கள். இஃப் லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி un நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னா நாட் கன்வர்ஜென்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். சமேஷன் n/n+1 இஸ் நாட் கன்வர்ஜென்ட். ஓகே, ரீசன் அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த கிவன் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு இருந்ததுன்னா, அது கன்வர்ஜென்ட் சீரீஸாக இருந்திருந்தால் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி அந்த un nth டேர்ம் வந்து கண்டிப்பாக அது 0 ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அது கரெக்ட். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கோம். இஃப் த சீரீஸ் சமேஷன் un இஸ் கன்வர்ஜஸ் தென் லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி un ஈக்குவல் டு 0. ஆனால் அது கன்வர்ஜென்ட் ஆகலை, அதனால் அது 0 ஆகலை. அப்போ அந்த ரீசன் வந்து கரெக்டு தான். அது கன்வர்ஜென்ட் அப்படின்னா அது nth டேர்ம் 0 ஆகிருக்கும், ஆனால் இங்கே nth டேர்ம் அது 0 ஆகலை, அதனால் அது வந்து டைவர்ஜென்ட். அப்போது ஏஆர்
ரெண்டுமே கரெக்டு தான். அதே நேரத்தில் இந்த ஆர் அப்படிங்கிறது ஏவோட கரெக்டான ரீசன் தான். ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் ரீசன் ஆஃப் ஏ. இது நாட் கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. அது கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் அது கண்டிப்பாக 0 தான் வந்திருக்கும். நாட் கன்வர்ஜென்ட் அப்படின்னா டைவர்ஜென்ட். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்பவுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் தெரிஞ்சிக்க வேண்டிய ரிசல்ட் இங்கே நோட் பண்ணியிருக்கிறது தான். யூஎன் கன்வர்ஜென்ட் தென் n tends to infinity யூஎன் வந்து 0. இதோட நெகேஷன் தான் இது. n tends to infinity யூஎன் நாட் ஈக்குவல் டு 0னா தென் சம்மேஷன் யூஎன் டைவர்ஜஸ். இங்கே கன்வர்ஜென்ட் இருந்தால் 0 ஆகும், 0 ஆகலைன்னா டைவர்ஜென்ட் ஆகும். அதான் நாட் கன்வர்ஜென்ட். ஸோ இதனோட கான்வர்ஸ் வந்து ட்ரூ இல்லை, அதுதான் இங்கே எழுதியிருக்கும். லிமிட் n tends to infinity யூஎன் 0ங்கிறதுனாலேயே அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரக்கூடாது. அது டைவர்ஜென்ட்டாக கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ பாருங்களேன், சம்மேஷன் 1/n. நீங்கள் என்னக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு நீங்கள் லிமிட் எடுக்கிறீங்கன்னா லிமிட் n tends to infinity 1/n வந்து உங்களுக்கு 0ன்னு ஆகிடும். அப்போ nth டேர்ம் 0 ஆனதுனாலே அந்த சீரீஸை நீங்கள் கன்வர்ஜென்ட்னு கன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா சம்மேஷன் 1/n அப்படிங்கிறது டைவர்ஜென்ட். இப்போ தான் நம்ம சொன்னோம் summation 1/n power p is convergent if p is greater than 1. அப்போ இது n p equal to 1ங்கிறதுனால 1/n வந்து டைவர்ஜென்ட். அப்போ நீங்கள் nth டேர்ம் 0 ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அது கன்வர்ஜென்ட்னு கன்க்ளூடுக்கு வர முடியாது, அது வந்து டைவர்ஜென்ட் சீரீஸ். ஸோ அதுதான் இங்கே நம்ம அதனோட ரிவர்ஸ் வந்து எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேலும் பல கணக்குகளுக்கு நமது சேனலோடு இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.